ஜபத்தின் வல்லமை குறித்து நாம் தொடர்ந்து 3 வாரங்களாக நாம் படித்து வருகிறோம். ஜபத்தை குறித்து அப்படி என்ன பேச முடியும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஜப வாழ்க்கையாக இருக்கிறது. ஜபம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தரும். ஜபம்தான் நம்முடைய வாழ்க்கையை பெரிய அசைவை உண்டாக்கும். ஜபம் பண்ணின அனைத்து மக்களும் தேவனிடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். கேட்டவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உலகத்து மனிதனிடத்திலே நாம் ஏதாவது கேட்டாலும் அவன் என்ன பண்ணுறான், நமக்கு தரான். ஏதாவது கேட்டாலும் தரான். ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை அவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதனே நமக்கு கேட்டு தரமாட்டேன் மறுக்காத மனிதர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நாம் ஜபத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் சந்திக்கிறோம். ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். அரசாங்கத்திடத்தில் விண்ணப்பம் வைக்கும்போது அந்த அரசாங்கம் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறது. ஒரு மனிதரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது அந்த மனிதன் அந்த கடிதங்களை படித்து அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அவருக்கு அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணார், பயன்படுத்தி அந்த மக்களுக்கு நன்மை செய்கிறார். அதே போல் பரலோக தேவனுக்கு இந்த பூமியிலே மனிதன் மேல் அதிகாரம் இருக்கிறது. அவன் விண்ணப்பம் பண்ணும்போது, தன் தேவன் நோக்கி அவன் கூப்பிடும்போது, அந்த பரலோகத்தில் இருக்க தேவன் அந்த ஜபத்தை கேட்டு பூமியிலே மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதற்காக பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறவளாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் நாம் ஜெபம் பண்ணுகிறோம் என்றால், பரலோகத்தில் இருக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கினார். அவரே நம்முடைய ஆண்டவர். அவரே நம்முடைய படைப்பின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவு இருந்தாலும், எந்த தேவைகளாக இருந்தாலும் ஒரு மனிதனிடத்தில் கேட்பதை நிறுத்திவிட்டு நாம் தேவனிடத்தில் கேட்போமானால் நாம் அவரால் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நாம் ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அது அவராலே பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நாம் அவராலே தான் ஜபத்துக்கு பதிலை பெற முடியும். உன் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காத தேவன் அல்ல. அவர் பதில் கொடுக்கிறவர். அவர் ஊமையான தேவன் அல்ல. நீ வணங்குகிற ஆண்டவர் ஒரு கல்லையும் மண்ணையும் நீ வணங்குவதில்லை. அவர் பேசுகிற தேவன், உயிரோடு கூட இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிறவர், உனக்குள்ளே வாசமாக இருக்கிறவர். அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்பார். ஆமென். அல்லேலூயா. நீ அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த வாழ்க்கை வாழும்போது, அவரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் அவர் கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிந்தால் அவர் உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா தேவையிலும் அறிந்திருக்கிறார். ஜெபிக்காமல் எந்த தேவையிலும் பூமியில் மனுஷனுக்கு சந்திப்பதில்லை. தானாக எதுவும் முன் வந்து எதையும் செய்கிறதில்லை. ஏன் அப்படி செய்கிறதில்லை என்றால், பூமி மனிதனுக்கு கொடுத்தார். இந்த பூமியிலே மனிதன் கேட்காமல் எதையும் தேவன் என்ன பண்ணுவாது இல்லை, செய்கிறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஜபத்துக்கு பதில் வேண்டும் என்றால், உங்கள் தேவையில் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தே ஆக வேண்டும். விண்ணப்பம் பண்ணுகிறவனுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. உன் கண்ணீரை காண்பார். உன் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன் விருப்பம் என்ன, பூமியிலே நீ என்னவா இருக்கணும், நீ எப்படி இருக்கணும் என்பதை நீ விரும்பி கேட்கணுமா? நீ விரும்பாம ஆண்டவர் எதையும் வாழ்க்கையில செய்ய மாட்டார். பிசாசு நீ விரும்பாம எதை வேணா செய்வான். அவன் எந்த மனுஷனையும் மதிக்க மாட்டான். அவன் துன்மார்க்கன், அநியாயக்காரன். அவன் உனக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டான். எந்த காரியத்தையும் நன்மையான காரியம் செய்ய மாட்டான். அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன். ஆனால் தேவன், நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஆண்டவரை நான் பார்வையடையணும், என் மகள் சுஸ்தம் அடையணும், என் மகள் மரித்தோரிலிருந்து எழும்பணும் அப்படின்னு கேட்டாங்க. சுகமாக்குன்னு கேட்டாங்க. உமக்கு சுத்தமானா என்னை சுத்தமாக்குன்னு கேட்டாங்க. கேட்காமல் தேவன் யாருக்கும் அற்புதங்கள் செய்யறதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரு மகள் வேதத்தில் இருக்கிறா. அந்த மகளை குறித்து நம்ம பார்த்தோம். அவள் எந்த காரியத்தையும் விண்ணப்பம் பண்ணல. ஆனால் அவளுக்கு விசுவாசம் மாத்திரம் இருந்தது. நான் இயேசுவை தொட்டால் சுகமாகுவேன் என்று. இயேசு அந்த மகளுக்கு மாத்திரம்தான் எந்த காரியத்தையும் செய்யல. ஆமென். அல்லேலூயா. அவள் எதுவும் கேட்கல. இவள் விசுவாசத்தினால் தான் பெற்றுக்கொண்டாள்.
நீங்க விசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்பி விசுவாசத்திலே நீங்க நிலைத்திருப்பீன்னா வாக்குத்தத்தத்தை பிடித்து வசனங்களை பிடித்து ஆண்டவர் எனக்கு செய்வான், நான் போகிறேன், தேவாலயத்துக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், ஆண்டவரை நான் தேடும்போது, நான் வீட்டுக்கு வரும்போது கர்த்தர் என் வீட்டில் இந்த காரியத்தை செய்வார், என் வேலையில் இந்த காரியத்தை செய்வார், என் குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு இருப்போமானால் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்திலே அநேக விண்ணப்ப குறிப்புகள் இருந்தது. அவர் தமது சீஷர்களை பார்த்து சொன்ன அறுவடை மிகுதி, ஆட்களை கொஞ்சம், அறுவடைக்கு எஜமானனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று போன வாரம் நாம் பார்த்தோம். வேண்டிக் கொள்ளாமல் தேவன் இந்த பூமியில் எதையும் செய்ய மாட்டார் என்பதை நாம் பார்த்தோம். ஏன் ஆண்டவர் வேண்டிக் கொள்ள செய்கிறார் என்றால், இந்த பூமியிலே மனிதர்கள், ஏராளமான மனிதர்கள் அவர் பார்த்தார், வியாதிஸ்தர்களாக இருந்தார்கள், பாவ மனிதர்களாக இருந்தார்கள், கஷ்டத்தோடு பாவத்தோடு சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் விடுதலையாக்குவதற்கு இயேசு ஒருவரால் மாத்திரம் போதாது, அநேக இயேசுக்கள், அநேக சீஷர்கள் எழும்ப வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆமென், அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே ஒரு பட்டணத்தில் இயேசு இருந்தால் இன்னொரு பட்டணத்தில் யாரும் என்ன இருக்க மாட்டாங்க, இயேசு இருக்க மாட்டார். ஆகினாலே அவரை போல சுகமாக்கிற, அவரை போல இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை தேடி சுகமாக்கி அநேக மக்களை விடுதலை செய்கிறவர்களை வேண்டிக் கொள்ளும்படியாக, பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படியாக, ஆட்களை அனுப்பும்படியாக இயேசு ஜெபிக்க சொன்னார். அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்தார்கள். 9ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரத்திலே பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக அவர்களை தெரிந்து கொள்கிறார். அப்போஸ்தலரை தெரிந்து கொள்கிறார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். அவரை தெரிந்து கொள்கிறார். அவர் பட்டணங்களை கிராமங்களை அனுப்புகிறார். அறுவடைக்கு எஜமானனை வேண்டிக் கொள்ளும் போது இயேசு ராம் முழுவதும் ஜெபிக்கும் போது அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமத்தை இயேசுக்கு அவர் தெரியப்படுத்தினார். அவர் காலையில் எழுந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் அழைத்து, தெரிந்து கொண்டவர்களை, பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து அவர்களை இந்த அறுவடைக்கு, இந்த ஊழியத்துக்கு அவர்களை அனுப்பினார். கவனிங்கள், ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்றால், நீங்கள் ஜெபித்தால் தான் இயேசு அவரே என்ன பண்ணியிருக்கலாம், அப்போஸ்தலரை கூப்பிட்டு அனுப்பியிருக்கலாம். ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார்? பிதாவின் சித்தத்தின்படியாக இந்த பூமியிலே எந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவை நாம் வேண்டிக் கொள்ளும் போது அவர் இந்த பூமியிலே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, எல்லா வல்லமே இருக்குது. அவரே அனுப்பி இருக்கலாமே, ஏன் வேண்டிக் கொள்ள சொல்றார்? மனிதன் இந்த பூமியிலே விரும்பாமல் எதையும் தேவன் செய்கிறது இல்லை. அல்லேலூயா. நீ விரும்பினால், உன் ஜபத்தை நீ விரும்பினால், ஆண்டவரே நான் அந்த காரியத்துக்காக ஜபம் பண்ண விரும்புகிறேன் என்று நீ விரும்பினால் தான் ஆண்டவர் தருவார். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்திலே ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். 38 வருஷம் நீண்ட காலமாக அவன் வியாதிப்பட்டு இருந்தான். அந்த பெதஸ்தா குளத்திலே ஏராளமான மக்கள் இருந்தார்கள். எல்லாரும் போய் அந்த நாட்களில் போய் அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது ஒரு தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அப்போது கலக்கும் போது அந்த குளத்தில் யார் முதலாவது அந்த குளத்தில் இறங்கி குளிக்கிறார்களோ, யார் அந்த முதல்ல அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ, அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் அவன் சுஸ்தமாக்கப்படுவான். அதுதான் அந்த பெதஸ்தா குளம். அந்த குளத்தில் இறங்குவான். 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளத்திலே ஒருவன் வியாதிப்பட்டு படுத்து கொண்டு இருக்கிறான். அந்த குளத்துக்கு இயேசு போகிறார். 38 வருஷம் அப்படின்னா கவனித்து பாருங்க, இயேசு விட அவனுக்கு வயசு அதிகமாக இருந்து 38 வருஷமா நீண்ட காலமாக இருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? நீ சுகமாக விரும்புகிறாயா? சுகமாக விரும்புகிறாயா? யாருன்னா இப்படி கேட்பாங்களா? ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, அவன் நீண்ட காலமாக அவன் வியாதியா இருக்கிறான். இயேசு ஏன் இப்படி கேட்கணும்? அவனுக்கு சுகம் தேவையில்லையா? சுகம் கொடுக்க தேவையில்லையா? ஏன் அதை கேட்கணும்? கேட்காம கொடுத்துருக்கலாமே. நீ நீண்ட நாளாக உனக்கு விருப்பம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த 38 வருஷமா வியாதியா இருந்தவன், அவன் விரும்பாமல் அந்த சுகத்தை அவருக்கு கொடுக்கல. அல்லேலூயா. நீ விரும்பாமல், நீங்கள் ஆண்டவரிடத்தை கேட்காமல் ஆண்டவர் எதையும் செய்கிறது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜபம் என்பது என்ன? நீ ஜபத்திலே விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. ஜபத்துக்குரிய வல்லமை என்பதை நீங்கள் என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஜபம் ஏன் பண்ணுகிறோம்? நீங்கள் விரும்பி கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜபத்தை விரும்பி கேட்பாங்க. யாராவது சொல்கிறாங்க ஜபத்தை நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறாங்க, இன்னொன்னுமோ கேட்குறாங்க, ஆனால் விரும்பி கேட்குறாங்களா? பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்ன பண்ணுறது, மனப்பாடம் மாதிரி பண்ணி ஜபத்தை முடிச்சுறாங்க. அப்படி இல்லை ஜபம். ஏதோ மனப்பாடம் பண்ணி பண்ணுறது இல்லை ஜபம். நீ விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா.
நீ என்ன காரியத்தை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு தரத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன காரியத்தைன்னா நீ இச்சித்து கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தரத்தில்லை. வேத வசனம் அனுமதிக்கிறதை, தேவன் அனுமதிக்கிறதை அவர் சித்தத்தின்படி நீ கேட்டால் தருவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் விருப்பப்படி ஏதோ நான் ஜெபம் பண்ணுறதில்ல. அவர் விரும்புகிறதை, அவர் சித்தத்தை இந்த பூமியிலே இந்த வேத புத்தகத்தின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி ஜெபித்தார். இயேசு பிதாவின் சித்தத்தை அறிந்து ஜெபித்தார். நாமும் கூட பிதாவின் சித்தம் என்ன, கிறிஸ்துவின் சித்தம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகினால் தான் நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது வேத புத்தகத்தை வைத்து வசனங்களை ஆதாரமாக வைத்து வசனங்களை எடுத்துக்காட்டி நான் ஜெபிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா 100% தேவனுடைய வார்த்தை ஆதாரமாக வைத்து ஜெபிப்பதினாலே அந்த ஜெபத்துக்கு 100% பதிலை நாம் பெறுகிறோம். அல்லேலூயா. 100% ஜெபத்துக்கு பதிலை பெறுகிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதை அவைகள் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இந்த அதிக தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை தேவன் நமக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிறார். நமக்கு என்னென்னலாம் தேவன் கொடுத்திருக்கிறார், என்னென்ன உரிமை கொடுத்திருக்கிறார், எதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்பதெல்லாம் நீங்கள் வேத வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து இந்த வேத வசனத்தின்படி எனக்கு நீங்கள் செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் நீண்ட நாளாக ஜெபம் பண்ணுகிறவருக்கு ஆளாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஜெபம் பதில் பெறாததா இருந்தால் நீங்கள் ஜெபத்தை மாற்றுங்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும்? வேத வசனத்தை ஆண்டவருக்கு முன்பாக காட்டுங்கள். அல்லேலூயா. போன வாரம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தை எசேக்கியேல் புஸ்தகத்தில் 36-37 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்ய வேண்டும்? இதை செய்யும்படி எனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொன்னபோது அவர்கள் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. மந்தை பெருகுவது போல மனுஷர்களை பெருக பண்ண வேண்டும் என்பதற்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பது தேவன் என்ன இந்த பூமியிலே அவர் நடப்பிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. அதுதான் விண்ணப்பம். நீங்க சோத்திரத்தினாலே தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். என்ன விண்ணப்பம்? ஒரு கடிதத்தை எழுதுங்கள். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். எனக்கு இந்த தேவையில் இருக்கிறது, இது குறைவா இருக்கிறது, இந்த தேவையில் எனக்கு நீ சந்திக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஜெபம். ஒரு கடிதம் எழுதுவது போல நீங்க ஜெபிக்க வேண்டும். சிலர் ஜெபிக்கிறார்கள், மரியாதை இடத்துல ஜெபிக்கிறார்கள். சிலர் ஜெபிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து நாமம் சொல்லாமலே பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் நாம் ஜெபிக்கும் போது அந்த சட்டம் பரலோக சட்டத்தின்படி நாம் ஜெபிக்காவிட்டால் உங்கள் ஜெபம் சித்தீகரிக்காது, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தான் நாம் பிதாவிடத்தில் போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் வேத சட்டமா இருக்கிறது. நாம் எப்படி நாம் ஜெபம் பண்ணினாலும், எப்படி உபவாசம் ஜெபம் பண்ணினாலும், எப்படி காத்திருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை நீங்க கேட்டு எங்களுக்கு பதில் தாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், நமக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவத்தை, அக்கிரமத்தை பிதாவாகிய தேவன் அவர் மேல் சிலுவையிலே சுமத்தினார். அவர் பாவமாக்கப்பட்டார், நாம் நீதியாக்கப்பட்டோம். பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார், நீதி அறியாத நாம் நீதிமானாக்கப்பட்டோம். ஆகையினால் நம் பாவத்தை சிலுவையிலே சுமந்த நம்முடைய ஆண்டவர், நம் பாவத்தை மன்னித்த நம் தேவன், அவருடைய நாமத்தினாலே நாம் பிதாவிடத்தில் போவோம்னா தைரியமாய் போவோம். அல்லேலூயா. எப்படி போனோமா? தைரியமா போவோம். ஏனென்றால் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். பாவத்தோடு பிதாவிடத்தில் போக முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ போறீனா, இயேசு உனக்காக மரித்தார், உன் பாவங்களுக்காக மரித்தார் என்று நீ அறிக்கை செய்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தை சொல்லுறேன்னா என்ன அர்த்தம்? பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னால் பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தானாக போய் நீங்கள் மொட்டை கடிதாசை போல ஜெபம் பண்ணக்கூடாது. ஆமென். நீ மொட்டை கடிதாசு போல ஜெபம் பண்ணக்கூடாது. பேர் இருக்காது, ஊர் இருக்காது, அட்ரஸ் இருக்காது. ஜெபம் பண்ணுவாங்க. பேர் இருக்கணும், ஊர் இருக்கணும், யாருன்னு சொல்லணும். ஆமே, உன்னை அனுப்பினது யார் என்று சொல்லணும். உன் பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறாரா? அவர் உனக்கு ஆண்டவரா இருக்கிறாரா? அவர் உனக்கு தேவனா இருக்கிறாரா? நீ அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறியா? நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறியா? அப்படி இருந்தால் தான் உனக்கு பரலோகம் உனக்கு செவி கொடுக்கும். அப்படி இருந்தால் தான் பரலோகம் உனக்கு மதிப்பு கொடுக்கும். ஆமே. அல்லேலூயா. பரலோகம் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால்
பரலோக தேவனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனுக்கு தான் பரலோகம் செவி கொடுக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவன் வர முடியாது. உன் ஜெபத்திலும் ஆமே அல்லேலூயா. கடைசி காலத்தில் மரிக்கிற அந்த டைமில் கூட பிதாவிடத்தில் நாம் வர வேண்டும் என்றால் இந்த இயேசு இல்லாமல், இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாமல், ஆட்டுக்குட்டியானவர் இல்லாமல் அந்த கல்யாண விருந்துக்கோ அந்த பரலோக ராஜ்யத்திலோ பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசு இல்லாமல் எந்த ஜெபத்தை பண்ணினாலும் ஜெபம் கேட்கப்படாது என்பதை. அல்லேலூயா. அநேக திருச்சபைகளிலே இந்த ஜெபங்களை பற்றி சரியான அறிவு இல்லாததுனால ஜெபத்திலே தோல்வி வருகிறது. அநேக நாள் ஜெபிக்கிறேன், 40 வருஷமா ஜெபிக்கிறேன், 30 வருஷமா ஜெபிக்கிறேன், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் இல்லை. இன்னும் கர்ப்பம் திறக்கப்படல, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் எனக்கு சொந்தமான இடம் கிடைக்கல, என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மை வரல, நான் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், இத்தனை வருஷமா ஆண்டவரை தேடுறேன், எனக்கு எந்த நன்மையும் வரலையே. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ மக்கள் சொல்லுகிறத காதலில் கேட்டு இருக்கிறேன், ஜெபித்து இன்னும் பிரயோஜனம், நான் ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறேன். சரியான முறையில் ஜெபிக்கவில்லை. நீ சரியான முறையில் ஆண்டவரத்தில் ஜெபிக்கணும். ஆமே அல்லேலூயா. உனக்கு பதில் வரும், உனக்கு ஆண்டவர் தருவார். அந்தபடியே இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவர் நீடித்த பொறுமையா இருந்தாலும் சீக்கிரத்திலே தேவன் பதில் தருகிறவரா இருக்கிறார். ஆமே அல்லேலூயா. அவர் பதில் தருகிறவரா இருக்கிறார். நீங்க நம்பணும். ஆமீன் சொல்லுங்க. நம்புகிறவர் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீண்ட காலம் அவர் பொறுமையா இருப்பதில்லை. அநீதிக்காரன் அவன் இறங்கி அந்த 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 விதவைக்கு உதவி செய்வான் என்றால் பரலோக தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்து உங்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ? சீக்கிரத்திலே ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. இந்த உலகத்திலே நீ ஆண்டவர் நோக்கி நீ கூப்பிட்டால் இன்றைக்கு இல்லைனா என்னைக்கோ ஒரு நாள் நீ சாகரத்துக்குள்ளியாவது ஆண்டவர் உனக்கு பதிலை கொடுத்தா ஆகணும். ஆமே அல்லேலூயா. நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். ஏற்ற காலம் வரும்போது, அதினது நேரம் வரும்போது நிச்சயம் உனக்கு பதில் உண்டு. நீங்க பரலோகத்தை நோக்கி நீங்க ஜெபித்தால் நிச்சயம் பரலோக பதில் கொடுத்துதான் ஆகணும். இயேசுவின் நாமத்தின் அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பூமியிலும் வானத்திலும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பூமியிலும் அவருக்கு அதிகாரம். இயேசு நாமத்தினால பிசாசுகளை துரத்தலாம், இயேசு நாமத்தினால் வியாதிகளை சுகமாக்கலாம், இயேசு நாமத்தை சொல்லி சாபங்களை உடைக்கலாம், கட்டுகளை அறுக்கலாம், தரித்திரர்களை விடுதலையாக்கலாம், எத்தனையோ மனிதர்களுக்கு அற்புதங்களை செய்யலாம். இயேசுவின் நாமத்தில் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் உண்டு, பரலோகத்திலும் அவருக்கு அதிகாரம் உண்டு, வானத்திலும் பூமியிலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருக்கு அதிகாரம் உண்டு. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு தந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, அவர் சிலுவையிலே மரித்ததினாலே, அந்த நாமத்தினாலே நாம் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வோம் என்றால் அந்த நாமம் உனக்கு பதிலளிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவரும் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்காம இருக்க கூடாது. ஞானத்தை கேட்கணும். பிள்ளைங்கள ஞானத்தை கேட்கணும். ஆமே. நீ படிக்கிற விஷயத்துல ஞானத்தை கேட்கணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவான். ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருகிறார். அவரே உனக்கு ஞானமும் அறிவும் ஆற்றலுமா இருக்கிறார். அவரே உனக்கு பரிசுத்தமும் நீதியுமா இருக்கிறார். நீ அவரிடத்தை கேட்கணும். எனக்கு படிப்பு வரல, எனக்கு அந்த வரல இது வரல சொல்லிக்கினே இருக்காதீங்க. எதுல வரலையோ அந்த ஞானத்தை கேளுங்க. எனக்கு மேக்ஸ்ல வரல ஆண்டவரே, எனக்கு சயின்ஸ்ல வரல ஆண்டவரே, எங்களுக்கு ஆங்கிலம் பேச வரல ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமே. நீங்க ஜெபம் பண்ணணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா தேவன் ஞானத்தை தருகிறவரா இருக்கிறார். அவரிடத்திலே ஏராளமான ஞானம் இருக்கிறது. சகல விதமான ஞானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். புத்தி இல்லாதவனுக்கும் அறிவில்லாதவனுக்கும் இந்த உலகத்திலே எவ்வளோ மக்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க கேட்டா பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரத்தை கேட்கலாம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. மனிதனுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க தட்டணும், கேட்கணும், தேடணும். இப்படியெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா, தொடர்ந்து தட்டிக்கொண்டே தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தீங்கன்னா
ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்காமல் ஆண்டவர் எந்த காரியத்தை இந்த பூமியிலே செய்கிறதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீங்கள் கேட்டால் தேவன், பரலோகத்தின் தேவன் நிச்சயம் பதில் கொடுப்பார் என்பதை நீங்கள் அறிந்து இப்படி அறிந்து புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணினா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். அல்லேலூயா. நீங்கள் இப்படி ஆண்டவராகிய இயேசு நாமத்தை கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பதில் வரும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பதில் வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. என்னுடைய ஜெபத்தை நான் பார்த்துருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நான் கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். 100% எனக்கு பதில் வருகிறது. சில ஜெபங்களுக்கு பதில் வராது, கால தாமதமாகிறது. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஏற்ற காலம் வருகிறது. நான் விசுவாசத்தை சோர்ந்து போகவில்லை. ஏனென்றால் நான் அவரால் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். சீக்கிரத்தில் அது நடக்கும். அல்லேலூயா. என்னுடைய விஷயத்தில் அவர் தாமதிக்க மாட்டார். ஆமே. அவர் சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வார். ஆமே. அவரால் நான் பெற்றுக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் கேட்டால் கண்டிப்பாக நான் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவர் இந்த பகுதி முழுவதும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதி ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். ஆண்டவர், இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும். எல்லாம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். வாலிப பிள்ளைகள்லாம் மனம் திரும்பணும். ஆண்டவர், எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் குடிகாரனாக இருக்கிறான். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு மதுபானத்தில் அகப்பட்டுன்னு வாழ்க்கை சின்னவனமாக, அவன் குடும்பம் நாசமாக இருக்கிறது. அவர்களெல்லாம் விடுதலையாக்கப்படணும். எத்தனையோ பேர் விபச்சாரத்தில், எத்தனையோ பேர் குடும்பங்கள் நாசமாக இருக்கிறது. அநியாயக்காரர்களா, அக்கிரமக்காரர்களாய் அடுத்தவங்க குடும்பத்தை அழிக்கிறவனும், ஏமாத்துக்காரனும், வஞ்சகனும் இந்த ஊரில் இருக்கிறான். அவனெல்லாம் ஆண்டவர் மாற்றணும். அவன் ரட்சிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் மாறணும். நாம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தபோது, நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தபோது நம்ம எல்லா சுபாவத்தையும் ஆண்டவர் மாற்றினாரே. அல்லேலூயா. அவர் மாற்றியிருக்கிறாரே. நம்மை ஆண்டவர் மாற்றி இருக்கிறது காரணம் என்ன? அவருடைய ரட்சிப்பின் வல்லமை. நமக்காக ஒருவர் ஜெபித்து இருக்கிறாங்க. ஆமே. நாம் இந்த பகுதி மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லா மனுஷருக்காக பவுல் சொல்றா, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணணும். எல்லா மனுஷருக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு பிரியம். நீ உன் ஜெபங்களிலே எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும். ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். உன் தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமே. அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படாது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் உனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமே. நீ ஜெபம் பண்ணி கொண்டே இரு. எது வரைக்கும்? உன் வாழ்நாளில் அது நிறைவேறுவரை நீ ஜெபித்து கொண்டே இரு. தேடிக்கொண்டே இரு, தட்டிக்கொண்டே இரு. ஆண்டவர் காலம் வரும், ஆண்டவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க விசுவாசிக்கிறவங்க. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் கேட்டாலும் அந்த பகுதி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யுங்க சொன்னா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் இந்த சைடு பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. இந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லை. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த பகுதி போல நான் சைக்கிளில் போய் சுற்றி போகிறேன். நடு ஏரிக்குள்ள ஆண்டவர் ரோடு போட முடியாது. நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த சின்ன ஜபத்தை கேட்டு அந்த நாட்களில் அடைக்கலன் ஒருத்தர் வந்து நடு ஏரியில் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தார். ஏரியில் ரோடு போட்டு கொடுத்தார். நம்ம நினைக்கிறோம் இப்படிலாம் நடக்குமான்னு. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. எதை கேட்டாலும் செய்வார். ஆண்டவர் விரும்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல ரோடு வேணும்னு சொன்னாலும் அந்த போட்டு தருவார். என்ன சாதாரண விஷயமா அது? ஏரி உள்ள ரோடு போட முடியுமா? முடியாத விஷயம்தான். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ண நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த பகுதி இடிக்க வரும்போது நாங்கள் ஜெபம் பண்ணோம். சாஸ்தாங்கமாக விழுந்து ஜெபம் பண்ணோம். அந்த மாடியில் இருந்து ஆண்டவர் புல்டோஸில் எடுத்துன்னு வந்துட்டான். கரண்ட்டு கட் பண்ணிட்டு ஆள் வந்துட்டான். போலீஸ்காரலாம் வந்துட்டாங்க. அப்போது குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீர் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். அந்த வசனத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த பகுதியை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. நான் ஜெபம் பண்ணத்தான் நான் சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்ததை ஆண்டவர் கேட்டார். இந்த உலகத்தில் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் தான் ஜெபிக்கிறாங்க. ஆனால் உன் ஜெபத்துக்கு பதில் வந்தது என்றா நீ தான் சொல்லணும். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணினார். கல்யாணம் ஆகி 6 மாதத்துலேயே நடந்த சம்பவம் அது. வீட்டை அடிச்சிடுவேன், அதை அடிச்சிடுவேன், நோட்டீஸ்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. நாங்கள் அந்த நாளில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினோம். அல்லேலூயா. ஆண்டவர் 2 முறை 3 முறை அந்த இடத்துல விடுதலை கொடுத்தார். எல்லா மக்களும் அழுது கொண்டே இருந்தாங்க. மூட்டை கட்டின்னு பல பேர் வீடை காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் வீட்டில் இருக்க பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆமே. நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வல்லமை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணினா ஆண்டவருக்கு நன்மை பெற முடியும்.
நீங்கள் ஜெபித்தது எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன். அதனால ஆண்டவர்கிட்ட எனக்கு பிரியம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் கேட்டால் கண்டிப்பாக தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அல்லேலூயா, விசுவாசம் இருக்குது. அதனால நான் அவரை தேடி போகிறேன். கேட்கிற எவையெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன். நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். குடும்ப ரட்சிப்புக்கு கேட்கணும். நான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு கேட்கணும். என் வேலை கையிட்டு செய்கிற வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாக்கோபு ஜெபம் பண்ணது போல இரவெல்லாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். முழுவதும் சனிக்கிழமையில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி தரும். பிள்ளைகளை நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஆமே. சில பேர் ஜெபிக்காமையே, ஆண்டவரை தேடாமையே எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொன்னால் கிடைக்காது. நீங்கள் பிரயாசப்படாமல், நீங்கள் நிலத்திலே வேலை செய்யாமல், பயிரிடாமல், கல்லை பொறுக்காமல், எதையும் செய்யாமல் அந்த நிலம் விளையாது. ஆமே. நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க பிரயாசப்படணும், ஜெபம் பண்ணணும், முழங்கால நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அந்நிய பாஷையில ஆண்டவரை ஜெபிக்கணும், ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு புரியல, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சரோடு உனக்காக உன் கூட இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஜெபிப்பது மாத்திரமல்ல, நீ என்ன ஜெபம் பண்ணினோயோ அந்த ஜெபத்தை உன்னை கருத்தா ஜெபிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் பல முறையில் அந்நிய பாஷையில் ஜெபித்து இருக்கிறேன். ஆனால் அப்படி ஜெபிக்கும் போது சில காரியங்களுக்காக நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், சில நேரத்தில் ஆவியில ஜெபிக்கிறேன். என்னதுக்காக ஜெபிக்கிறேன் என்பது தெரியாத இருக்கும்போது என்னை கருத்தா நான் ஜெபிக்கும் போது என்ன காரியத்துக்காக ஜெபித்தேன் என்பது எனக்கு புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆவியில் அதை எனக்கு உணர்த்துவார். ஆமே. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தை ரகசியத்தை பேசுகிறான். நமக்கு தெரியாத ஒரு காரியங்கள், பிசாசுக்கு புரியாத ஒரு காரியங்கள், அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். நீ அந்நிய பாஷையில ஆவியில நிறைந்து நீ ஜெபிக்கணும். கர்த்தரை நோக்கி நீங்க பார்க்கணும். உங்க கண்கள் வானத்துக்கு பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ஜெபித்து பாருங்க. நான் இதுவா ஆகணும்னு ஜெபித்து பாருங்க. ஆண்டவரே, எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷத்தை போகணும் ஆண்டவரே, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த பாரம் நமக்குள்ள வரும் பாருங்க. உன் வாழ்க்கையில அந்த பாரம் வரும், கண்டிப்பா வரும். நீ ஜெபிக்கிறவனா இருந்தா கண்டிப்பா அந்த பாரம் வரும். நமக்குள்ள அந்த பாரம் வரும். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்ம குடும்பத்தில் நம்ம தேசத்தில் இருக்க மக்கள் சமாதானமா இருக்கணும், ஏழைகள் இருக்கக்கூடாது, எளியவர் இருக்கக்கூடாது, அநியாயம் நடக்கக்கூடாது, அக்கிரமம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பாரம் நமக்குள்ள வரும். அதுவே உனக்கு ஜெபமா மாறிடும் உன் வாழ்க்கையில. ஆமே. அல்லேலூயா. நீங்க உன் வாழ்க்கையில ஜெபத்தை தொடங்குங்க, ஜெபத்தை தொடங்குங்க. அநேக இன்னும் ஜெபத்தை தொடங்காத இருக்கிறீங்க. வாழ்க்கையில ஜெபம் பண்ண தொடங்குங்க. நீ ஒரு அடி எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீ சும்மா வீட்டில் உட்காந்து செல்போனை தேய்ச்சிட்டு இருந்தா வாழ்க்கை தேஞ்சு போடும். ஆசைப்படலாம், எதையும் பெற முடியாது. செல்போனில் வந்துடுமா, எல்லாம் டிவியில் வந்துடுமா, கதை புஸ்தகத்தில் இந்த சீரியலில் வந்துடுமா, எல்லாம் எந்த நன்மையும் வராது. பேப்பர் நியூஸ் பேப்பர் படித்தா வந்துடுமா நன்மைங்க? வராது. வேதத்தை படிங்க, வரும். ஆமே. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, வரும். எந்த அரசாங்கம் உனக்கு உதவி செய்யலாம், பரலோக அரசாங்கம் உனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அந்த அரசாங்கம் உனக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த உலகம் அநீதி உலகம். இந்த அரசாங்கம் நமக்கு அநீதி செய்யலாம், அக்கிரமம் செய்யலாம், நம்முடைய விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். இந்த ஆட்சியில் இன்னொரு ஆட்சி மாறிடும். அந்த ராஜ்யம் மாறாத ராஜ்யம். அல்லேலூயா. நம்ம கேட்கறவுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் மாறாததா இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே ஆண்டவர் தேவனா இருக்கிறார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். நாம் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தால் இந்த பூமியிலே மாற்றங்களை கொண்டு வரலாம். நீங்க ஜெபித்தால் குடும்பங்களை ரட்சிப்பு கொண்டு வரலாம். நீங்க ஜெபித்தால் உங்க ஊர்ல ரட்சிப்பு கொண்டு வரலாம். நீங்க ஜெபித்தால் பட்டணத்தில் ரட்சிப்பு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஜெபிக்காததுனால தான் இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் வரல. பிரயாசப்பட வேண்டிய அளவுக்கு சபைகள் பிரயாசப்படல, ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு ஜெபம் பண்ணல. ஆண்டவரோட விருப்பம் என்ன? நீ ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு ஜெபிக்கலையே, பிரயாசப்பட வேண்டிய அளவுக்கு பிரயாசப்படலையே, உன் வாழ்க்கைக்காக, உன் நலனுக்காக, உன் நன்மைக்காக, உன் பிரயோஜனத்துக்காகவே ஜெபிக்கலையே, அப்புறம் எப்படி கர்த்தரிடத்தில் நன்மை வரும்? கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாம எப்படியா நன்மை வந்துடுமா? ஜெபம் பண்ணுங்க தான் ஆண்டவர் சொன்னார். அதனால தான் ஆண்டவர் ஜெபிங்க சொன்னாங்க. அதனால தான் சீஷர்களுக்கு அந்த ஆசை வந்துடுச்சு, ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. எப்படி ஜெபிக்கணும்னு கற்று தராரு. அல்லேலூயா. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? பரலோகருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். இயேசுவுடைய விருப்பம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யணும். பரலோகத்தில் அநியாயம் கிடையாது, அக்கிரமம் கிடையாது. இந்த பூமியில அவர் ராஜ்யம் வரணும்.
அதுக்காக தான் இயேசு சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தா, பரலோகத்தில் இருக்க பிதாவுடைய சித்தம் இந்த பூமியில் நடக்கணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும். வேறொரு ராஜ்யம் இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிறது, ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும். எல்லாரும் ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டா ஆண்டவருடைய ராஜ்யம் வந்துடும். அல்லேலூயா. கொஞ்சம் புளித்தம்மா முழு மாவையும் புளிக்க பண்ணுவது போல நீங்க உப்பு, இந்த உப்பு எல்லாருக்குள்ள வரும்போது அது சாரமாக மாறிவிடும். அல்லேலூயா. உப்பு சாரமற்று இருக்கிறது, சபை சாரமற்று இருக்கிறது, ஜெபத்துல சாரமற்று இருக்கிறது, வாழ்க்கையில சாரமற்று இருக்குது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இருக்குது. உப்புன்னு பேரு தான், சபையின் பேரு தான். இன்னைக்கு ஜெபிக்கிறது இல்லை, ஜெப வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாக சாரமுள்ளதா மாறணும். நீ சாரமற்றதா இருந்தா சுவை தராது. ஆமே, அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு நீ சுவையா இருக்கணும், நீ பக்கத்து வீட்டுக்கு சுவையா இருக்கணும். நம்ம எல்லாரும் மாமி, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சுவையா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை சுவையேற்றப்படணும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்மை மாற்றும், நம்ம சிந்தனையை மாற்றும், குடும்பத்தை மாற்றும், மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றும். ஜெபிக்கும் போது தேவ சித்தம் இந்த பூமியில நடக்கும். அல்லேலூயா. நீங்க பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், நான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பகுதியில் ஆண்டவர் நம்ம கொண்டு வந்த நோக்கம் என்ன? நம்ம ரட்சித்து இந்த இடத்துல ஒரு திருசபையா வைத்திருக்கிற நோக்கம் என்ன? கொஞ்சம் ஜனங்களா இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் இன்னும் கொஞ்ச காலத்துல திரளான ஜனங்களா பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு போகும்போது கொஞ்சம் ஜனமா போனாங்க, ஆனா அவ திரும்பி வரும்போது ஏராளமான ஜனங்களா திரும்பி வந்தாங்க. கர்த்தர் இந்த இடத்துல நான் ஊழியம் செய்யலாம், பிற்காலத்தில் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கா. அவர் வருகை தாமதிக்கிறதுக்குள்ள இந்த பகுதி நம்ம அசைக்கணும். ஆமே. நீங்க ஜெப வாழ்க்கையில உங்க வீடுகளிலே ஜெபம் பண்ணுங்க. மந்தை பெருகுவது போல நான் ஜனத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஜனத்தை பெருக பண்ணுங்க என்று சொல்லுங்க. எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. எல்லா குடும்பத்தில் இருக்க குடும்பமா ரட்சிப்பு உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஒரு உங்கள் ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படும். அல்லேலூயா. நீ ஜெபிக்காம இருக்காத, ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு. அல்லேலூயா. நீ ஜெபிக்காம இருக்காத. இப்போ நீ ஜெபம் பண்ற, இன்னைக்கு விதைச்ச நாளைக்கு அறுவடை. ஆமே. ஜெபத்துல உன் கண்ணீரை விதையுங்க, உன் முழங்கால் போட்டு ஜெபத்துல பண்ணுங்க. இது ஒருத்தரா செய்கிற ஊழியம் கிடையாது, சபை சேர்ந்து ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஜெபத்துல ஊழியம் செய்யணும். ஆமே. நீங்கள் ஜெபம் பண்ணினா நாளைக்கு அறுவடை. ஏராளமான ஜனங்கள் உண்டு இந்த பகுதியில். ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வருவார். ஒரு காலம் வருது, விசுவாசத்தோடு இருப்போம். ஆபிரகாமை போல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி ஆபிரகாம் விசுவாசத்தை விடல. அல்லேலூயா. எந்த காலத்தில் விசுவாசத்தை விடக்கூடாது. ஆமே. எந்த காலத்தில் விசுவாசத்தை விடக்கூடாது. உன்னை நம்ப பண்ணின வசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். யாக்கோபே, கர்த்தர் உன்னை நம்ப பண்ண வசனத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். உனக்காக யாவை செய்து முடித்தவர் சிலுவையில, உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீ எந்த கஷ்டப்பட தேவையில்லை, நீ அவரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பா. உன் பட்டணம் ரட்சிக்கப்படும், உன்னோட கூட இருக்க குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் கூட இருக்க வேலை செய்ய ரட்சிக்கப்படும். கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். முழு நிச்சயமா நம்புவோம். ஆமென். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். உங்க வீடுகளில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த மனதை இங்கே இந்த சிந்தை நீங்கள் கொண்டு வந்தால் அதுதான் ஒரு மனம். நான் சொல்ற இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்த ஜெபத்தை நீங்க வீடுகளில் பண்ணினா அது ஜெபம், விண்ணப்ப ஜெபம், அதுதான் ஸ்தோத்திர ஜெபம். நீங்க எல்லாரும் சேர்ந்து சபையாரா சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது இந்த இடத்துல அசுத்தாவி கிரியை செய்யாது. ரட்சிப்பை தடை செய்கிறவன் அகற்றப்படுவான். அல்லேலூயா. அவன் சிறைப்படுத்தப்படுவான், அவன் சிறைக்கு தள்ளப்படுவான். அல்லேலூயா. அவனுடைய கிரியை, அவனுடைய கரம் இந்த வேலை செய்யாது. நீ தடுக்கலாம் ஜெபத்துல. சாத்தானே, இந்த பகுதி மக்கள் நீ தடை செய்யாதே, மனதை குருடாக்காத என்று நீ ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு சாத்தானுடைய கிரியை அழிப்பார். அல்லேலூயா. அவன் இந்த பூமியில வேலை செய்ய விட மாட்டார். ஏனென்றா என் மகன் ஜெபம் பண்ணிட்டான், அவருடைய சித்தம் நடக்கணும்னு, ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணிட்டான். இந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவர் அதுக்கான ஆட்களை அனுப்புவார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணினால் போதும் பிள்ளைய. ஒரு நேரத்தில் ஆண்டவர் உன்னோட கூட பேசுவார். இந்த மனுஷனோட போய் பேசு, இந்த மனுஷனோட போய் சொல்லுன்னு ஆண்டவர் உங்களை நடத்தும் போது அப்போ புரியும். ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் பேசுவார் கண்டிப்பா. ஆமே. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிற அந்த சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அனீனியா கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரே, யோபு கிட்ட ஆண்டவர் பேசினாரே,
எல்லாருக்கிட்டையும் பேசணும் இல்லையா? அப்போஸ்தலர்கிட்ட பேசலையா? சீஷர்கிட்ட பேசலையா? நீங்கள் ஆண்டவரை பேசுறதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க நிறைய முட்டாளுங்க, பைத்தியக்கார சின்னங்கள். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறது புரியல. ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், அந்த ஆவியில தான் பேசுவார். அல்லேலூயா. அந்த விருப்பத்தை செய்யும் ஆண்டவர் ஆவியில தான் தருவார். இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்பதை ஆவியில தான் சொல்லுவார். ஆண்டவர் நான் உங்ககிட்ட எதில் ரூபமாக பேசுவார் கிடையாதுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட போய் ஜபம் பண்ணும்போது அமைதியாக உட்காந்து பாருங்கள், ஜபம் பண்ணிட்டு பதில் கேட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறத உங்களால் உணர முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஜப வாழ்க்கையில் நம்ம கூட்டி வாழும்போது ஜபிக்கும்போது ஆவி அனல் உள்ளதாக இருக்கும். மாம்சமானது தேவனுக்கு விரோதமாக பகையாக இருக்கிறது. உன்னை ஜபிக்கக்கூடாதபடி இந்த மாம்ச உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க பாவமானது தேவனத்தில் கிட்டி நெருங்கக்கூடாதபடிக்கு உன் ஜப வாழ்க்கையை தடுத்துடும். உன்னை தேவனத்தில் வரக்கூடாதபடி தடுத்துடும். நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க. பல தடைகள் வரதான் செய்யும் ஜபத்திற்கு. சாதாரணமாக யாரும் என்ன பண்ண முடியாது, உடனே எல்லாத்தையும் செய்திட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து சில நேரத்தில் எழுந்திருக்கலாம். கொஞ்ச நாள் ஜபம் பண்ணலாம், சில நேரத்தில் விழுந்துக்கலாம். ஆனால் ஜபத்தை விடாதீங்க, தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கினே இருங்க. ஐயா எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்னால் ஜபிக்க முடியல நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அக்காலத்திலே சபைகளுக்கு பெரிய துன்பம் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையை சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். எக்காலத்திலே அப்போஸ்தலருடைய காலத்திலே, பஞ்ச மிகுதியான காலத்திலே, வறுமையான காலங்களிலே உண்டான போது அந்த எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களை சிலரை துன்பப்படுத்தி காயப்படுத்தி சிலரை கொலை செய்து சிலரை சிறைச்சாலையில் அடைத்து வைத்து சபையை துன்பப்படுத்த தொடங்கின அக்காலத்திலே. பாருங்க, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். இந்திய தேசத்தில் இக்காலத்திலே ஒரு துன்பப்படுத்துகிற ஏரோது தொடங்கி இருக்கிறான் மணிப்பூர்ல இருந்து. ஆமென். பாருங்க, சபையை துன்பப்படுத்துகிறவன், சபையை நாசமாக்க விரும்புகிறவன், சபைக்கு விரோதமாக எழும்புகிறான், எந்த யோரோதா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் ஜெபத்தில் மாற்றி போடுவார். அல்லேலூயா. நீ ஜெபிக்க வேண்டும். சபை சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சபையாரெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சபைக்கு துன்பம் வரும்போது, சபைக்கு உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பல உபத்திரங்கள் பாடுகள் மத்தியிலே சபையில் எழுந்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் நீங்க வாசித்து பாருங்கள். அவர் ஒரு பக்கம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு பகுதியில் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், அனுதினமும் அவர்கள் அடித்தார்கள், அனுதினமும் அவர் பாடுபட்டார்கள். அனுதினமும் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிலுவையை தங்கள் வாழ்க்கையை அனுபவித்தார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள். இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த இயேசுக்காக வாழும்போது, இயேசுக்காக சபை துன்பப்படுத்தும் போது, இயேசுவை துன்பப்படுத்தினார் என்றா நம்மையும் துன்பப்படுத்துவார்கள். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்றால் சொன்னார் ஆண்டவர். இந்த உலகத்தில் கிறிஸ்துவம் இருக்க வரை, இந்த உலகம் இருக்க வரை புறஜாதி மக்கள் பிசாசு ஏவுதல் செய்து எப்படியாவது சபையை துன்பப்படுத்த விரும்புவான். சில ராஜாக்கள் ஏற்படுத்தி நம்ம துன்பப்படுத்த விரும்புவான். எத்தனை யோரோதுகள் எழும்பினாலும் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது அக்காலத்திலே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் வெட்டி போட்டான் அந்த யோரோது. இது யூதருக்கு பிரியமா இருந்தது. சபையை துன்பப்படுத்துவது, சபையை கஷ்டப்படுத்துவது, சபையை உடைப்பது, சபைகளிலே துன்பத்தை உண்டாக்குவது அக்காலத்திலே யோரோதுக்கும் யூதருக்கும் அது பிரியமா இருந்தது. நீங்க நினைக்கிறாங்க சபையை துன்பப்படுத்தணும், சபையை அடிக்கணும், உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அவருக்கு பிரியமா இருக்கிறது. மணிப்பூர்ல நடந்த எத்தனையோ கொலைகள், எத்தனையோ பெண்களை நிர்மாணப்படுத்தி கொலை செய்தார்கள், எத்தனையோ ஆண்களை கொலை செய்தார்கள், எத்தனையோ ஊழியங்களை எல்லாம் உடைத்தாங்க, சபை இல்லாமல் பண்ணினாங்க. இக்காலத்திலே சபையை துன்பப்படுத்தின அந்த யோரோதுடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பாருங்கள். பிற்காலத்தில் நடந்த சம்பவம், கர்த்தருடைய தூதன் அவன் அடித்தான், அவன் புழு பூத்து செத்தான். எந்த யோரோதாக இருந்தாலும் சரி, சபையை துன்பப்படுத்தும் போது, சபையானது ஊக்கமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். அது யூதருக்கு பிரியமா இருக்கலாம், சிலருக்கு இந்த நாட்களிலே RSS BJP காரங்களுக்கு பிரியமா இருக்கலாம். அந்த யோரோதை கர்த்தர் அடித்தா, தூதரை விட்டு அடித்தா, நான் புழு பூத்து செத்துடுவான். அல்லேலூயா. இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி சபை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது.
சபைக்கு விரோதமாக துன்பப்படுத்துகிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவனை சந்திப்பார். அல்லேலூயா. அவனை ரட்சிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். மனம் மாறாமல் அவன் பெருமை உள்ளவனா இருந்து, அகம்பாவம் உள்ளவனா இருந்து, கொடுமைக்காரனா இருந்து, இரக்கம் இல்லாமல், அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பானா, அவன் மனம் கடினப்பட்டு போய்கொண்டே இருக்குமானால் கர்த்தர் ஒரு நாள் அவன் தூதனை அனுப்பி அவன் அடிப்பார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். புழு பூத்து செத்தான். கேவலமான சாவு அவனுக்கு. அவன் ராஜாவா இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கை புழு பூத்து செத்து அவன் நாரி போய் செத்தானா. கிட்ட யாருமே போலையா அந்த காலத்துல. புழு பூத்து செத்தான்னு பார்த்தீங்கன்னா படத்துல காட்டுறாங்க. புழு பூத்து செத்தான்னா சொல்றதுக்கு அருவருப்பாகுது. உடம்பெல்லாம் தோல்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ள தடு புழு வெளியே வருது. அருவருப்பான ஒரு சாவு அவனுக்கு. சபைக்கு விரோதமாக துன்பப்படுத்த விரும்புகிற யாரா இருந்தாலும் சரி, அந்த நிலைமை மாறும். சபையானது ஊக்கமா ஜெபித்தார்கள். பாருங்க, யாக்கோபை கொலை செய்தார்கள், பட்டயத்தினால் வெட்டி போட்டாங்க. அது யூதருக்கு பிரியமா இருந்தது. யோரோது அதை பார்த்து இது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்களிலே தலைச்சிறந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்துட்டான். சிறைச்சாலையில் அடைத்து வைத்துட்டு அவனை என்ன பண்ணலாம், பஸ்கா பண்டிகை வந்துடுச்சு. ஆகினால பஸ்கா பண்டிகை என்ன பண்ணக்கூடாது, யாரையும் கொலை செய்யக்கூடாது சொல்லிட்டு பஸ்கா பண்டிகை முடிட்டோம். யூதருக்கு பிரியமானதெல்லாம் செய்யலாம், பேதுருவை என்ன பண்ணலாம், கொலை செய்யலாம் என்று அவன் திட்டமிட்டு வைத்திருந்தான். அந்த நாட்களிலே பாருங்க, அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகை பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்பறைக்கு 4 போர்ச்சவர்களை ஏற்படுத்தினான். 4 வகுப்பறைகளே ஒப்புவித்தார்கள். 4 பேர்கள் என்ன அர்த்தம், 4 சிறைச்சாலை இல்லை, 4 பகுதியில், ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் 4 பேர் 4 பேர், ஒவ்வொரு காவல் கலையிலும் 4 பேர் 4 பேர் வச்சாங்க. பாருங்க, யார பெரிய கொலை குற்றவாளி அவன் பேதுரு, ஜனங்களுக்கு அற்புதம் செய்தவன். வஸ்திரத்தினாலே பேதுரு வஸ்திரம் பட்டு எல்லாம் சுகமாக, நேல் பட்டு சுகமாகினாங்க. 1000 மக்கள் சுகமாகினாங்க. அவனை என்ன தப்பு செய்தான், அவனை போய் சிறைச்சாலை வச்சான். யோரோதுடைய புத்தி பாருங்க, நன்மை செய்ய விட மாட்டான், நன்மை செய்கிறவனையும் என்ன பண்ண மாட்டான், உயிரோட வாழ விட மாட்டான். இது யோரோதுடைய புத்தி. ஆமே, இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய புத்தியில எப்படி இருக்குது, இவனை நன்மை செய்ய மாட்டான், நன்மை செய்கிறவனையும் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, துணி இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி நிறுவனங்கள் உண்டாக்கி அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்கி சீர்திருத்தம் இல்லாத ஜனங்களை சீர்திருத்தி சீர்பிடித்தவனும் அழுக்கானவனையும் புத்தி இல்லாதவனையும் கிறிஸ்துவ மக்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அவனை சீர்படுத்துகிறாங்க. நன்மை செய்கிறான். கிறிஸ்துவ என்ன பண்ணுறான், நன்மை செய்கிறான். ஆனால் என்ன செய்கிறாங்க, கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறான். பாருங்க, வாசிச்சு பாருங்க. நான் 16 பேர், கிட்டத்தட்ட 16 பேர் யாரை பேதுருவை சிறைச்சாலையில் காக்க வைக்கும்படி பேதுரு சிறைச்சாலையில் போட்டாங்க. அவர் என்ன பண்ணார், லுங்கி கட்டி இருந்தார்னு நினைக்கிறேன். சிறைச்சாலையில் படுத்துக்கிட்டு நல்லா என்ன பண்ணார், தூங்கி நிற்கிறார். வாசிங்க. அப்போது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கிற சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கான், ஆனால் சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஊக்கமா ஜெபம் பண்ணினோம். இன்னைக்கு அநேக மக்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும். சபையிலே ஊக்கமா ஜெபிக்கிற மக்கள் இருப்பார்கள்னா அவருடைய வாழ்க்கை பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஜெபிக்கிற மக்கள் இருக்கணும் சபையில. அல்லேலூயா. சபையார் ஜெபித்தார்கள். ஆமே, நம்ம சபையாரா சேர்ந்து ஜெபிக்கணும் ஒரு காரியத்துக்காக. எதற்காக ஜெபித்தார்கள் கேட்டீங்கன்னா, யாக்கோபை கொலை செய்துட்டாங்க. தேவனே, யாக்கோபு கொலை செய்துட்டாங்க. செபதியாவின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான் அவன் சகோதரன். இந்த சகோதரன் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, இது தேவ சித்தம் தான் நடந்தது. இந்த யாக்கோபு யார் என்று கேட்டால், மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். செபதியாவின் குமாரனாகிய யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் வலது பரிசத்தில் ஒருத்தனும் இடது பரிசத்தில் உட்காரணும் ஒருத்தனும், நான் உங்களுடைய ராஜ்யத்தில் உட்காரணும்னு சொன்னபோது, நான் குடிக்கிற பாத்திரத்தை நீ குடிக்கவும், நான் குடிக்கிற பானத்தை நீ பானம் பண்ணவும் முடியாது என்று சொன்னபோது, இல்லை ஆண்டவர் நான் முடியும், நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் விட்டுட்டார். பாருங்க, யாக்கோபு மறிக்கணும்னு விருப்பம் இல்லை, ஆனால் அவன் விரும்பினான். முதல் கொலை செய்யப்பட்டவன் இந்த யாக்கோபு யார் என்றால் செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு. அவருடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், அந்த ராஜ்யத்தில் அவர் பக்கத்தில் நான் உட்காருன்னா மறிக்க ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது?
அந்த யாக்கோபு யார் என்று கேட்டான். தேவனிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டான், நம்முடைய வலது பட்சத்தில் உட்காரணும். வலது பட்சத்தில் உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. தேவன் நியமித்திருக்கிறார். அந்த மரணத்தை அவன் என்ன பண்றான்? பட்டை கருக்கினாலே முதல் சபைக்காக துன்பப்படுத்தப்பட்டு, சபைக்காக கிறிஸ்துவுக்காக தலை வெட்டப்பட்டான். அல்லேலூயா. அந்த மரணத்தை சகித்தான். அதுக்கப்புறம் பேதுரு கொலை செய்ய நினைத்த போது, ஆனால் சபையார் வீட்டில் ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள நல்ல தளபதியா, போர் தளபதியா இருந்தவனை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனே தான் சாகஷ்டமே, இவனை என்ன பண்ணக்கூடாது, சாக கொடுக்கூடாதுன்னு சொல்லி சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணினாங்க. ஊக்கமா ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின போது அங்க நடந்த சம்பவம் பாருங்க. அப்போது யோரோது அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக குறித்த நாளைக்குள் முன்பாக முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு அவன் 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டிருந்து 2 காவல்காரர்கள் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்பாக சிறைச்சாலையிலே காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணின போது சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட பேதுருடைய வாழ்க்கை, கட்டப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை கட்டவிழ்க்கும்படியாக தேவன் தமது தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் போது பரலோகத்தின் தேவன், நீ ஊக்கமா சபை ஜெபிக்கும் போது ஆண்டவர் கட்டுகளா இருக்கிறவர் சிறைச்சாலையிலே எத்தனை பாதுகாப்போடு 16 காவலர்கள் பாதுகாப்போடு 4 காவலரிலே உள்காவலரிலே வைத்திருந்தாலும் அவர் தமது தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஜெபம் என்ன வேலை செய்கிறது பாருங்க. நம்ப முடியாததை கர்த்தர் செய்கிறார், தூதர்கள் அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது அந்த தூதன் அங்கே வந்து நின்ற போது அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவின் விழாவை தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பி, உடனே அவன் சங்கிலி கையில் இருந்து விழுந்து போயிற்று. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் போது அநேக கட்டுகள் அவிழ்க்கப்படும், அநேக பேதுருடைய கட்டுகள் சிறைச்சாலையில் அவிழ்க்கப்படும். ஆகினால் தான் மிஷனரிமார்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமே. மலைகள் மத்தியிலே, குன்றுகள் மத்தியிலே ஊழியத்தை செய்கிற, உபத்திரம் மத்தியிலே, உபத்திரத்தின் குகையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற, மிஷனரியா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் சபை மக்கள் ஊக்கமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, தூதர்களை அனுப்பி பாதுகாக்கும்படியாக உம்முடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுகிற, பசியும் பட்டினியோடுமா இரவும் பகலுமாக மழையிலும் வெயிலும் ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற அந்த மக்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஊக்கமா ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. பேதுருக்காக சபை ஜெபித்த போது ஆண்டவர் தூதனை அனுப்பி அங்கே விடுதலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்து கொண்டு என்றான். அவன் அந்தபடி செய்த போது தூதன் தன் பின் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அல்லேலூயா. அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றான். தூதன் செய்யப்பட்டதை மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன் என்று நினைத்தான். ஏதோ ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன்னு நினைச்சான். தூங்கி நிற்கிறால, ஏதோ சொப்பனம் வந்துருச்சு வருது அப்படின்னு நினைச்சான். நடந்தது மெய் என்று தெரியல. பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும் போது அநேகர் விடுதலையாக்கப்படுவதை அவர் சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். அல்லேலூயா. என் ஜனங்களை சொப்பனம் காண்கிறது போல நான் என்ன பண்ணுவேன், அவர்களை விடுதலையாக்குவேன். ஆமே, ஒரு சொப்பனத்தை போல விடுதலையாக்குவேன். நடக்கிறது என்னன்னு தெரியல. ஊக்கமான ஜெபம் சிறைச்சாலைகளை அசைக்கிறது. ஊக்கமான ஜெபம் தேசத்தை மாற்றுகிறது. ஊக்கமான ஜெபம் கட்டுகள் அவிழ்க்கிறது. ஊக்கமான ஜெபம் மரணத்துக்கு வைக்கப்பட்டிருந்தவனை மரணத்திலிருந்து தப்புவிக்கிறது. அல்லேலூயா. நீ ஊக்கமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறான். அவன் முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு இரும்பு கதவாண்டையிலே வந்தபோது அது தானாய் அவளுக்கு திறவுண்டது. அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது உனக்கு எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தாலும், 1ஆம் கதவா இருந்தா, 2ஆவது கதவா இருக்கலாம், 3ஆவது கதவா இருக்கலாம், எத்தனை இரும்பு கதவு வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருந்தாலும் உனக்கு கதவுகள் திறக்கப்படும். ஊக்கமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சபையிலே கதவுகளை திறப்பார். அல்லேலூயா. கட்டுகளை உடைப்பார். நீ ஊக்கமா ஜெபிக்கணும். எத்தனை காவல் அறையில் இருந்தாலும் அந்த கதவுகள் திறக்கும். அவன் நகரத்துக்கு வரும்போது பெரிய கதவு இருந்தது பாருங்க. அந்த கதவு தானா திறவுகிறது. அல்லேலூயா. தானாக திறக்கிறது. சினிமாவில் வர போல இருக்குது பாருங்க. ஆமே, அல்லேலூயா. உன் ஜெபம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற போது எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. அல்லேலூயா. அவன் ஒரு சொப்பனம் காண்கிறது போல நினைத்தாங்க. உனக்கு வெங்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா. உனக்கு திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கப்படும் ஜெபிக்கிறவனுக்கு. அல்லேலூயா. தேவன் பூட்டினது தேவனும் திறக்க முடியாது, தேவன் திறந்தது எவனாலும் பூட்ட முடியாது. நீ ஜெபிக்கிறவனா இருந்தா, ஊக்கமா ஜெபிக்கிறவனா இருந்தா உன் வாசல்கள் பூட்டப்படாது.
ஆமே, அல்லேலூயா. உனக்கு பூட்டியிருந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். பேதுரு விடுதலையாக்கப்படுகிறான், கதவுகள் திறக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில் அநேக கதவுகளை கர்த்தர் திறப்பார். வாசிங்க 11 வசனத்தை வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பேதுரு சொல்றான், இப்போது அவன் தெளிவு உண்டாயிடுச்சு பாருங்க. தூக்கத்தில் இருந்தான், மயக்கத்தில் இருந்தான், தெளிவு வந்துடுச்சு. ஏரோதின் கைக்கும் யூதருடைய எண்ணங்களுக்கும் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் ஆண்டவனை தப்பு வைக்கிறார். எந்த ஏரோதுகள் எழும்பி இந்த அரசாங்கம் ஆண்டலாம், அவன் ராஜாவா இருக்கலாம், ஆனா அவன் கைக்கு தப்பி வைக்கிறவன் நம்முடைய ஆண்டவர். ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும். ஆமே, அல்லேலூயா. அப்படியே நீங்க மாத்தி போட்டு பாருங்க, மாத்தி போட்டு பாருங்க. யாருடைய எண்ணங்களுக்கும் யாருடைய கைக்கும் ஆண்டவர் தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் ஓமையா சொல்லுவாரு, புரிந்தவர்கள் பாக்கியவான்கள் என்று. ஆமே, சில விஷயங்கள் ரகசியமாக பேசணும், சில விஷயங்களை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆமே, அல்லேலூயா. ஓமைகளாக நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனம் கூட தீர்க்கதரிசன வசனங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் தேசத்திலே அப்படியாப்பட்ட காரியங்களை செய்வார். ஏரோது கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார் என்று மெய் என்று அவன் அப்போது அறிந்தான். அல்லேலூயா. இதே போல அநேக மக்கள், அநேக ஊழியக்காரன் அறிந்து கொள்ள போகிறான். சபையானது ஊக்கமா ஜெபிக்கும் போது அன்னை ஆண்டவர் தப்புவிக்கிற வல்லவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த தெளிவு எல்லாருக்குள்ள வரும். இப்படி அவன் நிச்சயித்து கொண்டு இருக்கலே, மார்க் என்று பேர் கொண்ட யோவானுடைய தாயாரைய மரியாள் வீட்டுக்குள் வந்தான். எங்க வரான்? மார்க்கு என்கிற தாயாராகிய மரியாள் வீட்டுக்கு வருகிறான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. கூடி ஜெபம் பண்ணுதல் சபை பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலங்களில் சபையானது எல்லாரும் கூடி கூடி ஜெபம் பண்ணினார்கள். ஒரே கூட்டமாக இருந்தார்கள், ஒரே எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். சபைக்கு ஏதாவது ஒன்று என்றால் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள், பிரிவினை இல்லாமல் ஜெபித்தார்கள், ஒன்று சேர்ந்து ஜெபித்தார்கள். அவர் ஊக்கமான ஜெபம் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கினது. ஆமென், அல்லேலூயா. நம்ம கூடி கூடி நம்ம ஜெபிக்கும் போது, ஒரு மனதாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை நமக்கு இந்த பகுதியில் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம் ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பயபக்தி உள்ளவராய் தேடும் போது ஆண்டவர் நமக்கு பக்தி வைராக்கியத்தை காட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தை நோக்கி கூப்பிடும் போது அவர் தூதனை அனுப்புவார். உனக்காக ஒரு தூதனை இருக்கிறான். ஆண்டவர் உனக்காக ஒரு தூதனை அனுப்புகிறவராக இருக்கிறார். தேவ தூதருடைய பணி உனக்கு இருக்கோ. இயேசு உபத்திரப்பட்ட போது, சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது, சாத்தான் அவரை விட்டு விலகி போன போது தேவ தூதன் இறங்கி வந்து இயேசுவுக்கு பணிவுடை ஊழியத்தை செய்தார். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, இயேசுக்கு ஒருத்தன் வந்து தேவ தூதன் வந்து ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஊழியத்தை செய்வதற்காக தூதர்களை அனுப்புவார். ஆமே, இயேசுக்கு மாத்திரமல்ல, இயேசுக்கு மாத்திரமல்ல, உனக்கு ஆண்டவர் அனுப்புவார். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த தேவ தூதர்களை ஆராதித்து கொண்ட எபிரேய மக்களுக்கு சொல்லுகிறது, நீங்க தேவ தூதர்கள் தேவனுக்கு சமமாக நீங்க ஆராதிக்கிறதுனாலே தேவ தூதர்கள் ஒன்றும் பெரியவர்கள் அல்ல. தேவ தூதர்கள் யார் என்றா, நீங்க ரட்சிப்பை சுதந்திரித்த அந்த நாளிலே உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஆவிகளா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1:14 வாசிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமென். தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? இதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுதா? இந்த தேவ தூதர்கள் ஆண்டவர் எதற்காக உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்றா, நாம் தேவ தூதர்களை வணங்குவதற்காக அல்ல. தேவ தூதர்களை நாம் ரட்சிப்பை சுதந்திரித்த போது நமக்கு பணிவிடை செய்வதற்காக அவர்கள் ஆவிகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ தூதருடைய பணி இருக்குது பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் தூதர்கள் வைத்திருக்கார். இயேசுக்கு ஊழியம் செய்தார்கள், பேதுருக்கு ஊழியம் செய்தார்கள். ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஊழியத்தை செய்வதற்காக தேவ தூதருடைய பணியை நீங்க விரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தேவ தூதர்கள் உங்களுக்கு இறங்கி வருவார்கள். அல்லேலூயா. ஒரு வேத பண்டிதர் அப்படிதான் சொல்றாங்க, அநேக மக்கள் சொல்றாங்க,
ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ரெண்டு பக்கமும் ஒரு தேவ தூதர்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. நான் நம்புகிறேன், எனக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அந்த தேவ தூதர் எனக்கு அநேக தரத்தில் உதவி செய்திருக்கிறார்கள். நான் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அது இந்த நேரத்தில் சொல்லுவதற்கான அது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் நேரம் வரும்போது நிச்சயமாக அதை சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த பக்குவம் உங்களுக்கு வரும்போது, அல்லேலூயா. ஏன்டா தேவ தூதர் பணி என்பது மிகப்பெரிய சிறந்த பணி. அதை என் காலத்தில் ஒரு காலத்தில் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்தினோம் பாருங்க. ஆண்டவர் தமது தூதர்களை நமக்காக அனுப்புகிறார். அல்லேலூயா. தூதர்களை வேலையடித்து பாதுகாக்கிறார் நமக்காக வேலை செய்வதற்காக. உனக்கு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது நீங்கள் அவரிடத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட பணிவிட ஆவிகளே எங்களுக்காக இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வாங்க. ஆமே, இந்த பணியை நீங்கள் எதிர்பாருங்க. உங்களுக்காக ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, பேதுரு வாசப்படியிலே வந்து நின்று கதவை தட்டின போது ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வந்து கதவாண்ட நிற்கிறார். அந்த சத்தத்தை கேட்கிறார். அந்த சத்தம் பேதுருடைய சத்தமா இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்ட போது அது பேதுரு சத்தம் என்று அறிந்து கொண்டான். அந்த பெண் பேர் ரோதை. அவ போய் சந்தோஷத்தினால அவர் கதவுகளை திறக்கல. அவள் உள்ள போய் ஓடி போய் தன்னோடத்தை ஜெபித்து கொண்டு இருக்கிற அநேக இடத்துல போய் சொல்லுகிறார், பேதுரு வந்திருக்கிறார், அவர் சத்தம் கேட்கிறது என்று. அவளை பார்த்து சொல்றாங்க, ஏ பைத்தியமா பிடிச்சி பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, நீ வந்து பேதுரு இருக்கிறார் சொன்னேன். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, பேதுரு இருக்காது, பேதுருடைய தூதர்களா இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. வாசிங்க அதை. அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அவருடைய தூதனாய் இருக்கலாம். நீ நினைக்கிற மாதிரில எல்லாருக்கும் ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தூதன் எப்படி இருக்கிறான்? பேதுருடைய குரலை போல இருக்கிறான், பேதுரு சாயலை போல இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சாயலின்படியாகவே ஆண்டவர் நம்மளுக்காக தூதர்களை வைத்திருப்பார் நினைக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. அந்த நாட்கள் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் தூதர்களாக இருக்கிறான். அவங்க பார்த்துருக்குறாங்க அநேக தூதருடைய இது முதல் கொண்டு தேவ தூதர்களை ஏறுகிறது இறங்குறதையும் காண்பீர்கள் என்று இயேசு சொன்னார்ல. அன்னைக்கு அந்த நாட்களில் நடந்து தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறது எல்லாம் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. அல்லேலூயா. ஏறுகிறதை இறங்குறதை ஜனங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக தேவ தூதர்கள் ஊழியத்தை வைத்திருக்கிறார். வாசிங்க. அப்போது பின்பு பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவர்கள் கைகளை அமர்த்தி கர்த்தர் தம்மை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தையும் அவருக்கு விவரித்து இந்த செய்தியெல்லாம் யாக்கோபு சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி அவர் புறப்பட்டு வேறு இடத்துக்கு போனான். அல்லேலூயா. யாக்கோபுடைய சகோதரருக்கு அறிவிக்க சொல்றாங்க. ஏன்னா யாக்கோபு சகோதரன் யோவானுக்கு சொல்றாங்க. யாக்கோபு சகோதரன் இயேசுடைய சகோதரன்ல யாக்கோபுக்கு ரெண்டு யாக்கோபு இருக்கிறார். ஒரு யாக்கோபு கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு யாக்கோபு இயேசுடைய சொந்த சகோதரன், மரியாதை இடத்துல பிறந்த ஒரு மகன். அந்த யாக்கோபு இடத்துல போய் சொல்லுங்க, சீசர் இடத்துல போய் எல்லார்கிட்ட போய் சொல்லுங்க, ஏண்டா என்ன என்ன பண்ணல, அவங்க கொலை செய்யல. ஏன்னா அவங்க பயந்து இருந்திருப்பாங்க, ஜெபம் பண்ணி இருப்பாங்க. விடுதலையாக்கப்பட்ட செய்தி எல்லாருக்கும் அறிவித்தார்கள். அல்லேலூயா. நாம் விடுதலையாக்கப்படுகிற செய்தி தேசங்களில் அறிவிக்கப்படணும். ஆமே. தம் சகோதரருக்கு சபைகளுக்கு எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ஏரோது பாருங்க, பொழுது வெடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்கு உண்டான கலக்கம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. இத்தனை 16 பேர் காத்திருந்தும் 2 பேர் உள்ளே இருந்தும் சிறைச்சாலையில் பேர் தூங்குறதுக்கு முன்னாடி பக்கம் ஒருத்தன் இருந்தும் இத்தனை பேர் இருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்காங்க. எப்படி விடுதலையாக்கப்பட்டார் என்று பிரமித்து போறாங்க பாருங்க. இது சினிமாவில் கூட நடக்க முடியாத சீன் மாதிரி இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க. அப்படிதான் நடந்தது பாருங்க. இதெல்லாம் வந்து கதை கிடையாதுங்க. அப்போஸ்தலர் நடபடி கதை கிடையாது. நடக்கிற சம்பவம் இதெல்லாம் நடந்தது பாருங்க. என்ன நடந்தது? சிறைச்சாலையில் கதவுகள் அசைகிறது, கட்டுகள் திறக்கப்படுகிறது, எல்லாரும் ஆண்டவர் விடுதலையாக்குறது. இந்த செய்தியெல்லாம் அவர் என்ன பண்ணுறான்? நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். சொல்லிட்டு கர்த்தர் இந்த விதமாக என்ன பண்ணார்? விடுதலையாக்கினார். உங்கள் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. யார் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தினால அநேக மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். நீ நினைக்கலாம், அவங்க ஜெபம் பண்ணாங்களே பேது தான் வந்துடுறான், நம்ப முடியுதா? பத்தியா, சில பேர் ஜெபம் பண்ணிக்கினே இருப்பாங்க. அப்படி ஜெபிச்சுக்கினே இருக்கும்போதே பாருங்க, சில அற்புதம் நடந்திருக்கும். உங்கள் வாசப்படில் அது நிற்கும். நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அந்தபடி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்திலே ஆண்டவர் நீடிய பொறுமுள்ள அது சீக்கிரத்திலே நியாயம் செய்யும் போது அது கூட நடந்துச்சு. இப்போதான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்.
இதுக்குள்ளே நடந்துச்சு. இப்போதானே அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யாக்கோபு விடுதலை ஆக்கப்படலையே, இவர் விடுதலை ஆக்கப்பட்டான்னு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. கர்த்தர் செய்வார், நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. நம்ப முடியாததை கர்த்தர் நம்ப பண்ணுகிறவர். அல்லேலூயா. இதை கண்டு நடந்து சம்பவம் பாருங்க. யோரோது பேதுருவை தேடி ஆளை அனுப்புறான். சிறைச்சாலையிலிருந்து எப்படி இவ்வளோ பத்திரமா பாதுகாக்கப்பட்டு இருந்ததே, இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படி அவங்களை விடுதலையாக்க முடியும், எப்படி முடியும் அப்படின்னு ஆளை அனுப்பி தேடுறான். ஊர் ஃபுல்லாக தேடுறான். யோரோது ஒருத்தனையும் காணும். தேடி தேடி பார்க்குறான். அப்போது காவல்காரன் மொத்த பேரையும் கூப்பிட்டு 16 பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ணியிருப்பான், விசாரணை செய்த போது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன போது எப்போ அவங்களுக்கு தெரியாத போயிருப்பான். மொத்த பேர் என்ன பண்ணிட்டான், யோரோது கொலை செய்துட்டான். அந்த காவல்காரன் என்ன பண்ணிட்டான், மொத்த பேரையும் கொலை செய்துட்டான். பாருங்க, வாசிங்க 19 வசனத்தில் வாசி பாருங்க. அங்கே வாசம் பண்ணினா செசரியா பட்டணத்துக்கு அவர் போயிட்டாரு. நம்ம கடைசியாக நம்ம முடிவுக்கு வரோம். என்ன நடக்குது பாருங்க. கடைசியாக குறித்த நாளிலே 21 வசனம், குறித்த நாளிலே யோரோது ராஜவசரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவளுக்கு பிரசங்கம் பண்ணினான். ராஜவசரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்ணினான். இன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் ஆல் இந்தியா ரேடியோவில் பேசுகிறாரு, வானொலியில் பேசுகிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாரு. மக்கள் எல்லாம் ஹோஹோ ஆஹான்றாங்க. பா, இது மனித சத்தம் இல்லை, தேவ சத்தம்னு சொல்கிறாங்க. பேதுரு யோரோதுக்கும் அப்படி தான் சொன்னாங்க. இது யாருடைய சத்தமா? இது மனித சத்தமே அல்ல, இது தேவ சத்தம். யாருக்கு மகிமை செலுத்தணும்? கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். பிரசங்க யார்? எங்களும் என்ன பண்ணக்கூடாது, பெருமைப்படுத்தக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார், அப்படி தான் சொல்லணும். அப்பிரோஜனமான ஊழியக்காரர் கடமை மாத்திரமே செய்தோன்னு தான் சொல்லணுமே தவிர மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்தணும். இந்த யோரோது என்ன பண்ணிட்டான், அவன் ராஜாவாக இருந்தனால கர்த்தருக்கு அந்த மகிமையை கொடுக்கலையாம். அந்த மகிமை என்ன பண்ணான், கர்த்தருடைய சத்தம்னா அப்போ இவனே கடவுள் மாதிரி காட்டிக்கினானா. அந்த தேசத்துக்கு இவன் என்ன பண்ணான், கடவுள் மாதிரி தன்னை காட்டிக்கினானா. இதுதான் நடக்க போகுதுங்க பாருங்க. தேசத்தில் அவனை கடவுள் மாதிரி காட்டிக்கினதுனால என்ன பண்ணார் பாருங்க. குறித்த நாளிலே அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணினான். அப்போது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். இன்னைக்கு எத்தனையோ பான்பராக்காரன்லாம் இன்னைக்கு ஆர்ப்பரிக்கிறான். பான்பராக்காரன் புரியுது நான் சொல்றது. எத்தனையோ பான்பராக்காரன்லாம் என்ன பண்ண, இந்திக்காரன்லாம் ஆர்ப்பரிக்கிறான் அந்த சத்தத்தை கேட்டு. நாள் வருது. ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா சத்தத்தையும் ஒடுக்க பண்ணுவார். அங்கே பெருமையாக பேசப்படுகிற எல்லாம் அங்கே அடிக்கப்படும். தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு பூத்து இறந்து போயிட்டான். ஆமே, அல்லேலூயா. தேவ வசனம் வளர்ந்து பெருகினது. அல்லேலூயா. யோரோது மரித்த போது, தேவனுக்கு மகிமை செலுத்தாத யோரோது மரித்த போது வசனம் பெருகினது. அல்லேலூயா. உங்க ஜபம் என்ன செய்யுது தெரியுமா? நம்முடைய ஜபம் ஊக்கமா செய்கிற அந்த ஜபம் நமக்கு விரோதமாக எழும்பினவனை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறது. ஆமேன். ஒருவேளை அவன் மனம் திரும்பினா ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்பாமல் போகும்போது அவனை ஆண்டவர் என்ன பண்ண, சிட்சிக்கிறவராக இருக்கிறார். தேவவசனம் வளர்ந்து பெருகும். எப்போதுனா உன்னுடைய யோரோது மரிக்கும் போது மகிமை தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் சபையை துன்படுத்தின அந்த யோரோது மரிக்கும் போது வசனம் வளர்ந்து பெருகினது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வசனம் வளர்ந்து பெருக போகிற காலம் இது. இது அப்போஸ்தலருடைய காலம். இது தொடங்குகிற காலமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த காலம் சீக்கிரத்தில் வந்திருக்கிறது. ஆமே. அது உபத்திரவ காலமாக இருக்கலாம், சபை துன்பத்தின் காலமாக இருக்கலாம். அதன் மத்தியிலே ஊக்கமாக ஜெபிக்கிற சபையானது அநேகர் விடுதலையாக்கும். தேவனுடைய அற்புதங்கள் காணும். சிறைச்சாலை கட்டுகள் அறுக்கப்படும். அநேகர் விடுதலையாக்கப்படுவார்கள். மரணத்துக்கு பாத்திரவான விடுதலையாக்கப்படுவார்கள். சபை வளரும். உபத்திரவத்தின் மத்தியிலே சபை பெருகி கொண்டே இருக்கும். வசனம் நிறுத்த முடியாது. வசனம் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அப்போது பர்னபாவும் பவுலும் அழைக்கப்பட்ட அந்த தர்ம சகாயத்தின் ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பார்கள். அல்லேலூயா. அப்போது சபையானது, திருசபையான தேவ வைத்திருக்க அந்த முழு நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி முடிக்கும். அல்லேலூயா. சபைக்கா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள், ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள், சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். நான் 5 பாயிண்ட் எடுத்துன்னு வந்தேன், ஆனால் முழுசாக நான் சொல்ல முடியல. கர்த்தர் அடுத்த வாரத்தை தொடர்ந்து நம்ம அந்த வார்த்தையில் நாம் கவனிப்போம்.
ஜெபம் என்ன வேலை செய்கிறது? ஜெபிக்கும் போது ஆண்டவர் எதையெல்லாம் செய்கிறார் என்பதை இன்னும் அதிகமான காரியங்கள் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த வார்த்தையில் நான் முடிச்சலான்னு நினச்சேன், ஆனால் முடிக்க முடியல. ஜெபத்தின் வல்லமை குறித்து நம்ம சரியாக அறிந்து கொள்ளும்போது நல்லா ஜெபிக்க முடியும். ஏன் ஆண்டவர் பயிற்சி கொடுக்குறாருண்டா, நீங்கள் பயிற்சி பெறுகிறவர்கள் தான் நாளைக்கு நல்லா ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. பயிற்சி முயற்சி பெரிய வெற்றியை தருகிறதா இருக்கிறது. நீங்கள் ஜெபத்திலே பயிற்சி முயற்சி செய்யுங்கள். வேத வசனத்தை வாசித்து நீங்கள் ஜெபியுங்கள். 100% கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவா. ஜெபமே உங்களுக்கு ஜெயத்தை தரும். ஜெபமே உங்களுக்கு வெற்றி தரும். ஜெபமே உங்களுக்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்களை அசைய பண்ணும். ஜெபம் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். அநேகருடைய பாதுகாப்பு உண்டாக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி ஜெபிங்கள். பரலோகம் நிச்சயம் உங்களுக்கு செவிசாய்க்கும். ஏனென்றா அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய குமாரனை விசுவாசிக்கிற உனக்கு பரலோகம் உனக்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா. அவர் குமாரன் உடையவன், அவர் உடையவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவருடையவனாக இருக்கிறபடினாலே அவர் என் ஆடுகளின் சத்தத்தை கவனிக்கும் அப்படி சொல்லிட்டாரு. நாம் அவருடைய ஆடுகள். அவர் என் சத்தத்தையும் கேட்பார். என் மேய்ப்பனுடைய சத்தத்தையும் ஆடு அறியும். அல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவருடைய மந்தைகளாக இருக்கிறோம். நமக்கு ஒரே மேய்ப்பனும் ஒரே தகப்பனுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவரே மேய்ப்பனும் அவரே நமக்கு தகப்பனுமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அறியேன். அவர் என்னை புல்லுள்ளவர்கள் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீராண்டே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்றார். கர்த்தர் உனக்கு மேய்ப்பராக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த பகுதியும் தாட்சி இல்லை. யாரும் உன்னை பயமுறுத்த முடியாது. நீ ஊக்கமாக ஜெபிக்கும் போது அநேக ரட்சிப்பு உண்டாகும்.